ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யோகேஷ். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சீவி பெருமாள் கோவில் அப்படின்ற ஒரு கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். சாலமலை சஞ்சீவி பெருமாள் கோயில், சாலமலை அப்படின்ற மலை மேலே சஞ்சீவி பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. அது இன்னும் மலை மேலே ஆரம்பிக்கலைங்க. மலை கீழே இவ்வளோ ஒரு வியூ பாயிண்ட், அவ்வளோ அழகாக செம்மையாக இருக்குங்க. கீழே மலையை பார்த்தீங்கன்னா இந்த மலை மேலே தாங்க ஏற போகிறோம். ஆக்சுவலி நம்ம கீழேருந்து அங்கேருந்து அங்கே ஒரு ஊர் தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஊர்லேருந்து தாங்க இங்கே வந்தோம். அது வந்து புலிக்குத்தி அப்படின்ற ஊருங்க. அங்கேருந்து இங்கே வந்து மலை மேலே ஏற போகிறோங்க. செம்ம அழகாக இருக்குது. கீழேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய மலையாக தெரிஞ்சுங்க. ஆனால் பாதையிலே வந்து ஃபுல்லாகவே ஏறி வந்துட்டாங்க. அதே போல் நீங்கள் வந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த இது வந்து காலில் குத்துதுங்க. முள்ளாக இருக்குது, முள்ளாகும். அது ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. என்ன செடின்னு தெரில, கொடி மாதிரி படர்ந்து கிடக்குங்க போகிற வழியெல்லாம். அதில் ஒரு பழம், அப்புறம் நம்ம பாயாசம் மூலம் மாதிரி ஏதோ பழம் பழுத்துருக்குங்க. என்னன்னு தெரில, சின்ன சின்ன பழமாக சின்ன சின்ன பழமும் பழுத்துருக்குங்க செம்மையாக. என்ன பழம்னு தெரிலங்க, சாப்பிடலாமா என்ன. பூ பார்த்திங்கன்னா நம்ம தூதுவளை பூ மாதிரி இருக்குங்க. கீழே பார்த்து கொஞ்சம் பின்னாடி வியூ பாயிண்ட் பார்த்தீங்களா. ஆக்சுவலி அந்த பின்னாடி தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மலை அதாங்க மல்லிங்கேஸ்வரர் மலை. நம்ம ஏறினோம்ல ஃப்ரெண்ட்ஸ், மல்லிங்கேஸ்வரர் மலைன்னு சொல்லி 4வது மலை அதாங்க இது. ஆக்சுவலி பாதை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இது பாதைனே தெரிலங்க. ஆக்சுவலி அந்த வழியாக தான் போகணுன்னு சொன்னாங்க. இது வழியாக என்னன்னு தெரிலங்க. இதே வழியாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா வழி இருக்குது, போய் பார்ப்போம். வழியை விட்டு வேறு எங்கேயும் போயிடக்கூடாதுங்க. வேற மறுபடியும் சுற்றிட்டு இருக்க மாதிரி ஆகிப்போம். கடம்பளை குண்டு மலை மாதிரி அதெல்லாம் எவ்வளோ தூரம் சுற்றுனே, சுற்றி வரே வலிட்டு வந்துட்டு இருந்தா. அங்கே பாருங்க ஏதோ பரவலாம் பாருங்க, மயிலுங்க. மயில் சின்ன மயிலாக இருக்குங்க. ஆனால் ரொம்ப கொஞ்சம் தூரத்தில் இருக்குங்க, சின்னதாக தெரியுது. சரி, நம்ம போகிற பாதை தப்புன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நம்ம ஏற வேண்டிய மலை இங்கிட்டு இருக்கு, இது என்ன வேறங்கிட்ட போகுதுங்க. சொல்லி மழை கரெக்டானு தெரில. மழை கரெக்டு தாங்க, ஆனால் வழி கரெக்டானு தெரிலங்க. ஏன்னா வேறு மாதிரி இருக்குது. எங்கிட்ட வழி போகுது, இங்கிட்ட வேறு வழி போகுது சொல்லி தெரிலங்க வழி. நம்ம நேராக பழைய வழிக்கு போய் அப்படி போய் பார்ப்போம் அங்கிட்டு. ஏன்னா அங்கிட்டு ஒரு கோயில்கள்லாம் இருக்குங்க, ஒரு கல், அந்த கல் இருந்துச்சு. இல்லை இதுவும் நல்லா தாங்க இருக்குது. இந்த மலை மேலே ஏறுறது செம்மதா, அது ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க. செம்மையாக சூப்பராக இருக்குங்க இந்த வியூ பாயிண்ட்டு. இந்த வியூ பாயிண்ட் வெயிலுனால அந்த மலையெல்லாம் தெரிலங்க. அங்கே ஃபுல்லாக அப்படியே மலையாகும், மலை மேலே மிஸ்டாகும், செம்மையாக இருக்குங்க வியூவாகும். பார்க்குறதுக்கே ஒரு கொடூரமாக பயமாக இருக்குங்க. சொல்லி வழி போகுது, அங்கேதான் போகுதா, இங்கிட்டு ஒரு வழி போகுது, இங்கிட்டு ஒரு வழி போகுது. ஏதோ ஒரு வழியை பிடிச்சி போவோம், வேறு வழி இல்லைங்க. அப்படியே மேலே அப்படியே போக வேண்டியது. மேலே இல்லைங்க, மலை மேலே. கட்டதையும் போகிறோமா, ஒரு வழி அப்படியே போயிட்டு இருக்கு. சொல்லி நம்ம இந்த அங்கே ஒரு பாறை இருக்குங்க, அந்த பாறைக்கு தான் போகணுன்னு சொன்னாங்க. போவோம். வழியே கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்கு. ஐயா, கொஞ்சம் நல்ல வழியாக பார்த்து வராமல் இப்படி வந்துட்டோமா. இதுவும் சுற்றி ஒரே வழியில் தாங்க வருது. ஐயா,
வந்தங்க ஒரு வழியாக. இந்த இருக்கு ஒரு பாறை, சரி இந்த பக்கமாக இந்த இருக்கு இங்கே படி இருக்குன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படி வந்து இப்படி வர்றதுக்கு பதிலாக குறுக்க வந்துட்டோங்க. அதனால நம்ம கொஞ்சம் குழம்பிட்டோம். அப்படி போகுதுன்னு சொன்னேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் வழி சுற்றி வர வழி, அது வழியாக வந்து இந்த பக்கம் படி மாதிரி ஏறுதுங்க மேலே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்களா படி மாதிரி அப்படியே ஏறுது. இந்த மாதிரி ஃபுல்லாகவே படி இருக்குன்னு தாங்க சொன்னாங்க. ஆக்சுவலி நம்ம போகிற மலைக்கெலாம் மேக்ஸிமம் படி போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் படி வந்து ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் இந்த இது வந்து ஃபுல்லாகவே படியாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இடையில வந்து சில பாறைகள் இந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏற்றி இதுக்கு இறக்கிதுங்க. வெயில் சரி நம்ம 10 மணிக்கு கிளம்புனேங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி 12:45. வீட்டிலேருந்து 10 மணிக்கு கிளம்புனவே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 11:45 ஆயிடுச்சுங்க. பஸ்ஸு செம்மையாக இருக்குங்க. பார்த்தீங்களா செம்மையாக இருக்குங்க பார்க்குறக்கே. பாறை மேலே ஏறி நிற்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எதிர்பார்க்குறேங்க இவ்வளோ அழகான மலையை பாருங்கள். அப்போல மற்ற மலையில் ஏறுறப்போ ஃபுல்லாக வந்து கீழே கேட்பீங்க, இது ஏறாதீங்க தனியால் ஏறக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் கீழே எதுவுமே சொல்லலைங்க, தனியாக ஏறிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொன்னாங்க. பார்த்தீங்களா நல்லா இருக்குங்க. சொல்லி அடுத்தாட்டி வேறங்க கூட யாராவது கூப்பிட்டு வந்து அப்போ வந்து மேலாம் ஏறி ஃபோட்டோஸ்லாம் எடுப்போங்க. இப்போ மேலே ஏறக்கூடாதுங்க, தனியாக எந்த விபரீத முடிவில் இறங்கக்கூடாது. அதனால் அப்படியே ஏறிடுவாங்க மேலே. போகிற வழியில் ஒரு வாட்டர் பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு மேலே போவாங்க. ஓகேங்க செம்மையாக இருக்குங்க. படியே ஆனால் செங்குத்தாக இருக்குங்க. பார்த்தீங்களா அது ஏறுற வழியை, கீழே இறங்கி வந்த வழியை பார்த்தீங்களா, சரி ஏறி வந்த வழியை பார்த்தீங்களா. கீழே இதுக்குள்ளே படிக்கட்டுங்க, அவ்வளோ தெரிய மாட்டேது. செல்லு அவ்வளோதாங்க குவாலிட்டி. சைடில் ஃபுல்லாக பாறைகள், பாறைகளுக்கு இடையில படிக்கட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட். செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி மேப்பில் பார்த்து தாங்க வந்தேன். மேப்பில் பார்த்துட்டு இலக்கிங்க பயமா. மேப்பில் பார்த்து பாதி தூரம் வந்துட்டிங்க. பாதி தூரத்துக்கு மேலே வந்து இது ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்களா செருப்பை கழட்டிட்டு சாமி கும்பிட்டு போவோம். உங்களுக்கு பேக் கேமரா ஆன் பண்ணி காமிக்கிறேங்க. இல்லைங்க இது நிறையா இது அழிஞ்சிருக்குங்க. பழங்கால இருந்தேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா வீட்டு மேலே நிறையா சாமி. இது வந்து கன்னிமார் கோவிலாங்க. எங்கள் ஊர்லேயும் கன்னிமார் கோயில்னு ஒன்று இருக்குங்க, ஆனால் கீழே இருக்குங்க. பார்த்தீங்களா எவ்வளோ இது இருக்குங்க. இதில் நிறையா சிலைகள் வந்து சரி நாலு என்னமோ சொல்ல வராங்க, என்னன்னு புரியலைங்க. மேலே அங்கே பார்த்தீங்களா செம்ம அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. சொல்லுதாங்க கொஞ்சம் குவாலிட்டி இதாகுது. மேலே ஏதோ பெட்டியெல்லாம் இருக்குங்க, என்னன்னு தெரிலங்க. சரி செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. இந்த இடம் இந்த பார்த்தீங்களா வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. செம்ம அழகாக இருக்கு பார்க்குறதுக்கேவும். அதே போல் இது வந்து படிக்கிறதுனால கொஞ்சம் குழம்பாமல் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டின்னு வச்சுக்கோங்க
இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு வழி, அங்கனக்குள்ள 2-3 வழி போகுது. இடையில படிக்கட்டு இருக்கனால குழம்பாமல் நம்ம சாமி ஏறிட்டு இருக்கோங்க. பார்த்தீங்களா இங்கே 2 வழி பாட்டில் போகுதுங்க, எங்கே போகுதுன்னு தெரில. பார்த்தீங்களா சரி, கொஞ்சம் குழப்பமாமனா இருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடமே இவ்வளோ அழகா செம்மையாக சூப்பராக இருக்குங்க. படிக்கட்டு ஏறுற இடம்லாம் ஆக்சுவலி ஃபுல்லாகவே படிக்கட்டாக தாங்க இருக்குது. இங்கே படிக்கட்டை காண பாருங்க படிக்கட்டு. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி 22 கிலோமீட்டர் தாங்க இந்த இடத்துக்கு. மேப்லேயே கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் போட்டுருந்துச்சு. 34 மினிட்ஸாக எவ்வளோ போட்டுருந்துச்சுங்க. அவ்வளோ நேரம் தாங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கே. ஆனால் நான் வந்தது 10 மணிக்கு கிளம்புனீங்க. 10 to 11, 11 to 12, 12 to 12:45, 1.25 மணி நேரம், 2.25 மணி நேரம் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு. 2 பஸ்ஸு மாறி வரணுங்க. ஒரு பஸ்ஸுக்கு 1 மணி நேரம் வெயிட் பண்ணேன். இன்னொரு பஸ்ஸுக்கு 3/4 மணி நேரம் 3/4 மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா பின்னாடி பார்த்தீங்களா சொல்லி இறங்கி வர்றப்போ உங்களுக்கு பேக் வியூவை காட்டுறீங்க. ஏன்னா மேலே ஏறி போகிறத விட இறங்கி வர்றப்போ பேக் வியூ செம்மையாக இருக்குங்க. ஆனால் அவங்களுக்கு பேக் வியூ காட்டுறேன். வர்றப்போ இதுக்குள்ளே ஏதோ குகையெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். பல்லாங்குழி குகை. ஆனால் எங்கே இருக்குன்னே தெரிலங்க. பார்த்தீங்களா இங்கே ஒரு சாமி இருக்குது. செல்லு கீழே வந்துருச்சுங்க. ஒன்றுமே ஆகலை. நல்ல வேலை பாறை மேலே விழுந்துருச்சு எனக்குள்ளே. ஜஸ்ட் மிஸ்ஸிங். எனக்கு ஒரு சாமி இருக்குங்க. பார்த்தீங்களா செம்மையாக இருக்குங்க கோயில். இந்த இடமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் செம்மையாக இருக்குங்க. வாங்க மேலே ஏறுவோம். இன்னும் ஏற வேண்டியது நிறையா இருக்கும் போலங்க. அங்கே மேலே ஏறுவோம். பார்த்தீங்களா ஏறுறபடி சொல்லி அங்கங்கே ஒரு சின்ன கோயிலாக இருக்குங்க. நம்ம வீடியோ எடுக்கிறப்ப எத்தனை கோயில் மிஸ் பண்ணோம்னு தெரிலங்க. இல்லை இந்த பாறை கூட இடையில போயிருக்கலாம். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. வழி போகுதுங்க. ஆனால் அந்த இடத்துல எது இருக்கா என்னன்னு தெரிலங்க. பார்த்தீங்களா இடையில சூப்பராக இருக்குங்க பார்க்குறது. அதாவது இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் புலிக்குத்தி அப்படின்ற ஊருக்கு வரணுங்க. என்றைக்கு வரணும்னா சரி இன்றைக்கி கோயில் ஞாயிற்றுக்கிழமைங்க. இன்றைக்கி கோயில் திறக்கலைங்க. நேற்று திறந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உள்ளூர்காங்கிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா சனிக்கிழமை எல்லா நாளுமே திறந்துருக்குமாங்க. சனிக்கிழமை எல்லா நாளுமே திறந்துருக்குமாங்க. அதே போல் புரட்டாசி மாதம் மட்டும் எல்லா நாளுமே திறந்துருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் அன்றைக்கி சனிக்கிழமை மட்டும் புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்குமாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் எந்த நாள் தேர்ந்தெடுத்து நீங்கள் இங்கே வந்துக்கலாம் வாங்க. இது நல்லா இருக்குங்க. மழை சூப்பராக இருக்குது. 6 மணி நேரம் வரலாம். நடந்து போகிற மாதிரி வழி தாங்க இருக்குது. சரி நான் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி வந்தனால ஊருக்குள்ளேருந்தே ஒரு 1 கிலோமீட்டருக்கு முடிக்க நடந்துட்டேங்க. இங்கே முடிக்குமே 1 கிலோமீட்டருக்கு மேலே. அதனால் இறங்கிட்டேங்க. போகிறப்ப பார்த்தீங்கன்னா இடையில நிறைய கல்வெட்டு மாதிரிலாம் இருக்குங்க. இதுக்குள்ள பார்த்தீங்களா ஏதோ ஒன்று எழுதி இருக்கு பாருங்க. ஆக்சுவலி அதுக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி வழி இல்லைங்க. நிறைய பாறையில் இந்த மாதிரி இருக்குங்க. நிறைய புராணங்கள்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அது என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரிலங்க. ஆக்சுவலி உள்ளூர்காரங்க யாராவது வந்தாங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நானாகவும் ஏறிட்டுருக்கீங்க மேலே. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்குங்க. இதெல்லாம் மரம் என்ன மரம்னு தெரிலங்க. பட்டிருக்கு. அந்த மரத்துக்கு அடியில் முனிவர் நிறையா இது இருக்குங்க. ஒரு சிவலிங்க படம். இங்கே பேக் கேமரா ஆன் பண்ணி கேட்டுறேன்.
பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ இஸ்பாராவா ஓம்ஸ்பாவா என்னமோ எழுதியிருக்காங்க. சிவன் போட்டிருக்கு, பக்கத்தில் வந்து பெருமாள் ராமர் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து அகத்தியர்னு நினைக்கிறேங்க, தெரிலங்க. பக்கத்தில் வந்து உள்ளூராமர் ஏதோ போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தெரிலங்க. குருமுனி அகத்தியா கோயில், அகஸ்தியர் கோயிலாங்க இது. அகஸ்தியர் தாங்க இது, அகஸ்தியர் முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சொல்லி இந்த இடத்துக்கு வந்து அகஸ்தியர் முனிவர் வந்துட்டு கூட போயிருக்கலாங்க, தெரிலங்க கரெக்டாக. ஆனால் நிறையா இது வந்து வரலாற்று இது மாதிரி நிறையா இது வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கரெக்டாக எனக்கு வந்து தெரிலங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு, இந்த ஊருக்காரங்க வீடியோ பார்த்துட்டு எங்கள் ஃப்ரெண்டு கேமரா ஆன் பண்ணிக்க சொல்லி இந்த இடத்துல வந்து நிறையா இருக்குங்க, நிறையா இது. ஆனால் என்னன்னு தாங்க தெரில. நீங்கள் வந்து உள்ளூர்காரங்களா இருந்தீங்கன்னா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு நீங்கள் வந்து அதாவது என்றைக்கு ஒரு நாள் ப்ரோக்ராம் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மாமலை ஏறி கரெக்டாக வந்து இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு கொஞ்சம் ஆசையாக இருக்குங்க. ஏன்னா இடம் வந்து நிறையா இது இருக்குங்க இடையில சொல்லி இன்னும் மேலே போயிட்டே இருக்குங்க. நிறையா தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குங்க. நீங்கள் இந்த ஊருக்காரங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மீட் பண்ணி இந்த மலை ஏற முடிஞ்சால் ஏறி இதெல்லாம் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி பார்த்தீங்களா வியூ பாயிண்ட்னு ஒன்று தெரியுதுங்க, நான் செல்லில் தெரிலங்க. கொஞ்சம் மேலே போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்லாம் காமிக்கிறேங்க. செம்ம அழகா செம்மையாக இருக்குங்க பார்க்குறக்கும். சரி, கொஞ்சம் வெயில் அதிகம் தாங்க, காற்றடிக்கிறதுனால கொஞ்சம் தெரில. பார்த்தீங்களா, நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த கோயில் செம்மையாக இருக்குங்க. ஆனால் நிறையா மரம் செடிகள் நிறையா இருக்குங்க, வித்தியாசமாகவும் நான் பார்க்காத நிறையா இது. இந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லைங்க அவ்வளவு, ஆனால் நிறையா இருக்குங்க இந்த இடத்துல. வந்து அந்த மாதிரி வித்தியாசம் எது இருக்கான்னு பார்ப்போங்க. பார்த்தீங்களா, நம்மளை வரவேற்கிற மாதிரி கல்லில் வந்து ஒரு நாமம் படம் போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதுலேருந்து அப்படியே சைடில் போகிற மாதிரி இருக்குங்க. சரி, பேக் கேமராவில் ஆன் பண்ணியிருந்தேன்னா நல்லா தெரிஞ்சிருக்குங்க. ஆனால் குவாலிட்டி வெயிலுக்கு ஒன்றும் தெரிலங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு கேமராவுக்கு வந்துட்டேன். இறங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பேக் கேமரா, ஏன்னா வந்து கீழே வந்து வெயில் தெரியாதுங்க, இப்படி பார்க்குறப்ப வெயில் தாங்க தெரியும். செம்மையாக இருக்குங்க பார்க்குறக்கே ஒன்று. ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குங்க, ஏன்னா இருட்டு அடிச்சிருச்சுங்க. அப்படிங்களா, இதுக்குமே வழியை காணுங்க. ஐயோ, கொஞ்சம் கஷ்டம்தாங்க. இந்த இடத்துல செல்ல மட்டும் கொஞ்சம் பார்த்து ஏறிக்கணுங்க, செங்குத்தாக ஏறுதுங்க மேலே. சரி, இந்த பாதை நானா என்னன்னு தெரிலங்க. ஐயோ, ரொம்ப செங்குத்தாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, இப்படி ரொம்ப கஷ்டங்க. ஐயோ, கீழே வந்து இதுக்கு மேலே போவேன். ஒரு குறிப்பிட்ட தூரத்தை காமிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது இந்த தூரம்னே நினைக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். சொல்லி முட்டு பாதை நம்ம இப்போ இறங்கி அந்த பக்கம் போகணுங்க. வழியை மாற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாறை மாரி ஏறி நிற்கிறேங்க. சரி, வழி எங்கிட்ட இருக்கு, ஆனால் வழி எங்கிட்ட புரிஞ்சுன்னே தெரிலங்க அந்த வழியே. சரி, அப்புறம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்து போகிற மாதிரிலாம் இடம் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடி பாறை இந்த மாதிரி அங்கங்கே பாறைகள்லாம் இருக்குங்க. இதில் ஏதோ ஒரு பாறையில் தாங்க இது இருந்துருக்கு, அந்த ஏதோ ஒரு பாறை சொன்னாங்க, பல்லாங்குழி பாறை, கோவாக்குள்ள பல்லாங்குழி பாறை
அதை வந்து இங்கே தாங்க எங்கேயோ இருக்கு எங்கே இருந்தாங்க தெரில. படிக்கட்டு இல்லாட்டி இந்த மலையில் ஏற முடியாது போலங்க, கொஞ்சம் செங்குத்தாக இருக்கு. பார்த்தீங்களா பாறை, இங்கிட்டும் பாறை, வியூ பாயிண்ட் பார்த்தீங்களா. அது எல்லா கோயில்லையுமே இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மலை கோயிலில் ஃபுல்லாக மேக்ஸிமம் இந்த மாதிரி பெரிய மலை கோயிலில், பெரிய கோயில்களில் ஃபுல்லாக வந்து ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் பார்க்குறீங்கன்னா அந்த புகையிலுக்கான இந்த கீழே கண்டு இருக்கா தெரில, போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ தேடுவாங்க அந்த குகை எங்கே இருக்குன்னு. குகை இருக்குது, ஒரு சொனை இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். எதையுமே காணாங்க. இந்த மேலே ஏறி போகணுமா என்னன்னு தெரிலங்க. சரி, நல்லா தாங்க இருக்குது. பாதை எல்லாமே கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது. அதே போல் வெயிலுக்கு நீங்கள் வரணுன்னா கொஞ்சம் சாயங்காலமாக இல்லை வந்து காலையில் டைம் கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த டைமிங் ரொம்ப வெயில், ரொம்ப இது பண்ணுவீங்க. வந்து வியூ பாயிண்ட் தாங்க செம்ம அப்படிங்களா. ஆக்சுவலி வழி அங்கே இருக்குங்க. ஆனால் இந்த வியூ பாயிண்ட்டுக்காண்டி இந்த இடத்துக்கு வந்துட்டேங்க. மேற்கு தொடர்ச்சி மலை செம்ம அழகாக தெரியுதுங்க இங்கே இருக்கு. அது பேக் கேமரா ஆன் பண்ணி உங்களுக்கு வியூ பாயிண்ட் காமிக்கிது. செம்ம காத்தடிக்குதுங்க, செம்ம கூலிங்க. பாறைகளாக இருக்குங்க, கொஞ்சம் ஆபத்து தாங்க இருக்குங்க. பார்த்துக்கலாங்க. பேக் கேமரா ஆன் பண்ணி உங்களுக்கு வியூ பாயிண்ட் காமிக்கிறோம். வியூ பாயிண்ட் தெரியுதான்னு தெரிலங்க, ஆனால் செம்ம அழகாக இருக்குங்க இந்த இடம். செம்மங்க. சரி, இங்கே வியூ பாயிண்ட் காமிக்கிறத விட நம்ம மேலே போய் காமிச்சா இன்னும் நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் காமிக்கிறீங்க வியூ பாயிண்ட். கொஞ்சம் மங்களா தெரியுது, ரொம்ப நல்லா இருக்கும். அந்தளவுக்கு வெயில் கொளுத்திட்டுருக்குங்க பார்த்தீங்களா. அப்படியே நோக்கம் நாங்கள் மலையிலே காணாம பார்த்தீங்களா. மலை என்னோடய முகம் தாங்க காணும். முன்னாடி வியூ பாயிண்ட் தான் நல்லா தாங்க இருக்கு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகும். செம்மையாக இருக்குங்க இந்த இடம். சரி, இங்கிட்டும் வழி போகுதுங்க எங்கேயோ கீழே மார்க்கு கீழே போகிற மாதிரி இருக்குங்க வழி. சொல்லி இதாக கூட குகையாக கூட இருக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடியில் ஒரு குகை வழியும் கீழே போகுதுங்க. ஆனால் தேவையில்லாமல் நம்ம முயற்சிக்க வேணாங்க. எங்கிட்டு போனாலும் முள் செடி கொடியெல்லாம் காலை பிடிச்சி இழுக்குதுங்க, பேண்ட்லாம் பிடிச்சி. நம்ம வழி மாறி போனோம்னா சொல்லி நடந்து வர வழி நல்லா தாங்க இருக்குது. வீடியோ பார்த்துட்டே வழி மாறி போயிடுறோமா, அந்த போய் ஏதாச்சும் ஒன்று பிடிச்சி இழுத்துருதுங்க. வழி மாறி போய் ஏதாச்சும் ஒன்று பார்க்குறக்காண்டி உள்ளே போனோம்னா பிடிச்சி இழுத்துதுங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக தாங்க இருக்குது. அடுத்து உங்களுக்கு ஒரு சனிக்கிழமை வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆச்சுன்னா சனிக்கிழமை வந்து உங்களுக்கு இதே மாதிரி நல்லா ஏறி காமிக்கிறீங்க. ஏறி ஒரு உள்ளூர்காரங்க சப்போர்ட்டோடு உங்களுக்கு ஏறி காமிக்கிறீங்க. ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வந்துட்டோன்னு நினச்சா அங்கே இருக்குங்க அந்த கோயில். அவங்க சொன்ன மலை ஆக்சுவலி இன்னும் போகணுங்க. இந்த மலை பக்கத்து மலையில் ஏறிட்டு போயிருக்கோம். நான் முடியும் சின்ன மலைன்னு தாங்க சொன்னாங்க. ஆனால்
சுற்றுதுங்க. சின்னமாக தாங்க இருந்துச்சு, ஆனால் சுற்றுது. இந்த வழியுமே கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது போக போக. கட்டண பாதையில் போயிட்டுருக்கோமான்னு தெரில. ஏன்னா படி இருக்கும்போது நாங்கள் கடைசி முடியும். அந்த படி தாங்க காணும் இடையிலே. இங்கே ஒரு கருப்பு சாமி கோயில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா கருப்பு சாமி கோயில். நிறையா கோவில் இருக்குங்க இங்கே. செம்ம அழகாகவும் இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆனால் எங்கே எவ்வளோ தூரம் போகணுன்னாங்க தெரில. இன்னும் போயிட்டே இருக்குது. மலை சூப்பராக இருக்குங்க, செம்ம அழகாக இருக்குங்க. சூப்பரு, செம்ம அழகு. இங்கே வாடி வந்து படி ஸ்டார்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கருப்புசாமி கோயில் முடிக்கும் படியை கணக்க அதுக்கு அங்கிட்டு படி ஸ்டார்ட் ஆகி மேலே போகுதுங்க. சொல்லி இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது. மேலே வர வந்து கொஞ்சம் புதர்முன்ற மாதிரி தாங்க இருக்குது. சொல்லி கீழெல்லாம் நல்லா இருந்துச்சு. மேலே வர சைடு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஃபுல்லாக இருக்குங்க. சொல்லி எல்லா மலையிலையுமே பார்த்தீங்கன்னா மேலே வந்து அவ்வளவு செடி இருக்காதுங்க. கீழே மட்டும்தான் செடி புதராக கிடக்கும். காரணம் என்னென்னா கீழே வந்து மண் வந்து மேலே இருக்க மண் ஃபுல்லாக கீழே சரிஞ்சு போய் கீழே வந்து செடியாக முளைச்சி கிடக்குங்க. ஆனால் இங்கே அதுக்கு ஆப்போசிட்டாக மேலே தாங்க செடியாக இருக்குது, கீழே ஃபுல்லாக கொஞ்சம் பாறைகளாக அப்படி இருக்குங்க. சொல்லி இது வந்து வித்தியாசங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. அது தனியாக வரனால எனக்கு வந்து கொஞ்சம் அந்த பயம் வருதுங்க. சொல்லி இந்த புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவே பேய் ஓட்டுவா புல், ஏதோ பேய் ஓட்டுவாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த புல்லாக இருக்குங்க வழி ஃபுல்லாக. அதாவது கோரை புல் தாங்க. இந்த கோரையை வச்சுதான் பேய் ஓட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த குறையாக தாங்க இருக்குது. சரி, நான் நினச்சேங்க ரொம்ப தூரம் போகணும்னே. ஆனால் குறிப்பிட்ட தூரம் வந்து சமதளத்தில் வந்தோமா, அப்படியே மறுபடியும் செங்குத்தாக போக ஆரம்பிச்சிருச்சுங்க. இலக்குதுங்க. மேலே போயிட்டு கோயிலில் போய் உட்காந்துட்டு அப்புறமேல் வாட்டர் பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமேல் கீழே இறங்குவோம். சரி, நல்லா இருக்குங்க கோயில் எப்படி இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கோயிலுக்கு போகிற வழி சரி, இங்கிட்டு படி இருக்குங்க. இந்த பக்கம் போக தெரிஞ்சேன். சொல்லி கொஞ்சம் செங்குத்தாக தாங்க போகுது பார்த்தீங்களா. வெயில் வெயிலாக அடிக்குதுங்க. நல்லா வேலைங்க. நம்ம ஏறுறப்ப மழையும் இல்லை வெயில் பயங்கரமாக அடிக்குன்னு நினச்சேன். சாரல் விழுந்துட்டு இருந்ததும் நின்றுச்சுங்க. வெயிலும் கம்மியாயிடுச்சுங்க. நல்லாயிருக்கு. சொல்லி இந்த கடமலை குன்றில் பார்த்தீங்களா, அதே செடிங்க. இது வந்து விராலி இலைன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பேய் ஓட்டுற இதுன்னு சொன்னேன்ல, அது வந்து இந்த புல்லு தாங்க. அந்த விராலி இலையா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த விராலி இலை வந்து கை கால் இந்த மூட்டு வலி அந்த மாதிரி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கெல்லாம் அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிடைக்காத மூலிகைங்க இங்கே இருக்குது. அந்த குகையை தாங்க நானும் தேடிட்டே வரேன். அந்த குகையே காணுங்க. அந்த குகையை ஒன்று அது என்னது, அந்த சொனை. சில அந்த சொனையில் வந்து தண்ணி குடிச்சிக்கலாமா அங்கே. நம்ம தண்ணி கொண்டு வந்துட்டோம், இருந்தாலும் தண்ணி தீர்ந்துச்சுன்னா
அடுத்தோன்னா பிடிச்சிக்குவாங்க. இது ரொம்ப செங்குத்தாக வருதுங்க. கொஞ்சம் ஏறுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்கு ஏறலாங்க. ஆக்சுவலி இந்த இதில் வந்து வீடியோ எடுக்காமல் வந்திருந்தேன்னா இந்த இடத்துல அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. வீடியோ இருக்கனால எந்த இடத்தையுமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்க முடியலங்க. முடியலைங்க, சத்தியமாக முடியலை. ரொம்ப தூரம் இருக்குங்க. அழகும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அழகும் சரி, வலியும் சரி, குறைச்சலே இல்லைங்க. இந்த மலைக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. எப்பவுமே சொல்கிறீங்க அடுத்தாட்டி வர்றப்ப செருப்பை கீழே அவுத்து போட்டு வந்துடு ஃப்ரெண்ட்ஸ். சொல்லி மலை மேலே ஏறுறப்ப நான் கீழே அவுத்து போட்டுருக்கீங்க. அந்த மலை புதுசாக நான் இப்போ தாங்க ஏறுறேன். அதனால் என்னான்னு தெரிலங்க. அதனால் கீழே கேட்டேன், மேலே முடிக்கு போட்டு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் போட்டு வந்தேன். போடாமல் வந்திருந்தேன்னா கால் வலிக்காதுங்க. செருப்பு போட்டே கால் வலிச்சிருச்சுங்க. ஆக்சுவலி எல்லாருக்குமே செருப்பு போடாமல் இருந்தால் கால் வலிக்கும். ஆனால் எனக்கு வந்து செருப்பு போட்டால் கால் வலிக்குது. இல்லைங்க, கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். இன்னும் மல்லிகேஸ்வரர் மலை மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் சின்ன மலை, ஆனால் அந்த மாதிரி தாங்க இருக்குது. அதில் வந்து 2 பாறையாக பார்த்தோமா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே வந்து நிறையா பாறை இருக்குங்க இடையில. பார்த்தீங்களா, இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. இன்னும் மேலே இருக்குங்க போலங்க வழி. இது இன்னும் தூரம் மேலே ஏறணும் போகணுங்க. ரொம்ப மேலே போயிட்டே இருக்குங்க. நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ வந்தீங்கன்னா மழை அடிவாரத்து மணிக்கு வந்துக்கலாங்க. அந்தளவுக்கு வழி இருக்குங்க. ஆக்சுவலி இங்கே வந்து கொஞ்சம் விலங்கு சின்ன ஊர்வனங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஊர்வனா அது என்ன சொல்கிறது, பாம்பு ராணி அந்த மாதிரிலாம் இருக்குங்க. நம்மளை பார்த்தோன்னே அது பாட்டில் சுதந்திரமாக ஆடிட்டு இருந்தது, ஓடி விளாண்டுட்டு இருந்தது, போய் ஒளியுதுங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் மலை மேலே ஏறதை விட இங்கே சைடில் இருக்க வியூ பாயிண்ட் அங்கே செம்ம. இந்த மலை மேலே இருக்க இந்த படிகள், சுற்றி இருக்க மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த புல் எவ்வளோ எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அழகாக செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலி இந்த மலை பக்கத்துலேயே நம்ம போகலங்க. இன்னும் ரொம்ப தூரம் இருக்குங்க. வர்றோங்க, நம்ம கண்டிப்பாக வரணுங்க. ஏன்னா இந்த கோயிலை பார்க்காம போயிட்டுருக்கோம். அதனால் வந்து இன்றைக்கி வந்து கோயில் க்ளோஸுங்க. க்ளோஸ் பண்ண கோயிலுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டுருக்கோம்.
அது சனிக்கிழமை எங்கேயாச்சும் வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக இறங்க மேலே. தொண்டை வரணுச்சுங்க, உடம்பு சோர்வாயிடுச்சு. ஆனால் உட்கார்றதுக்கு இடம் இல்லைங்க, இடையில உட்காரக்கூடாது. எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் மேலே போய் தாங்க உட்காரணும். இது நல்லா இருக்குங்க, ரொம்ப உண்மையிலே நல்லா இருக்குங்க இடம்லாம். பார்த்தீங்களா உட்கார்றதுக்குலாம் இடம் இருக்குங்க, இடையில இங்கே பார்த்தீங்களா இடம் ஃபுல்லாக உட்கார்ற மாதிரி இருக்குது. இவ்வளோ பாறைக்கு அடியில் ஏதோ குகை மாதிரிலாம் போகுதுங்க. ஆக்சுவலி என்னன்னு தெரில. அங்கே படி ஆக்சுவலி அவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்துட்டோம், இன்னும் படி மேலே போயிட்டே இருக்குங்க. அங்கே மேலே போ. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது இங்கே தாங்க செம்ம அழகாக இருக்கு. இல்லை நான் இது முடிக்கும் போன எந்த கோயில்லையுமே அவ்வளோ பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லைங்க. ஆனால் இதில் அதிகமாக செருப்பு, பிளாஸ்டிக் கவரு வாட்டி என்ன நிறையா கிடக்குங்க. ஆனால் நான் இது வரைக்கும் எந்த மலையிலையுமே ஏறின எந்த மலையிலையுமே அவ்வளவு குப்பையே பார்த்தது இல்லைங்க, அவ்வளோ நீட்டாக இருக்கும். இந்த கோயிலில் தாங்க கொஞ்சம் குப்பையாக கிடைக்கும். காரணம் இதே நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் ஏறின மற்ற கோயில் சவுண்டு கேட்குதுங்க. வாவ், செம்ம அழகாக இருக்குங்க. பார்த்தீங்களா பொன்னார் கோயில் இது யாரும் ஈர்த்தாங்க போகிறாங்க. மேலே பேக்கில் இருக்குங்க. தூங்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. இந்த கோயில் தாங்க ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்து கோவத்தில் போகிறது. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மேலே இதாங்க பல்லாங்குழி குகை. ஸோ பல்லாங்குழி பாறை. இதுக்கெலாம் உள்ளெல்லாம் போகிற மாதிரி இதெல்லாம் இருக்குங்க. பாறையோட இருக்குதாங்க, குகையெல்லாம் கிடையாது. சரி உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ராம மாதிரி போட்டு ஒரு இடம் இருக்குங்க, ஒரு பாறை மாதிரி இருக்குது. அதோடு இந்த பாறை எண்டுங்க. இதுக்கு மேலே வழி இல்லை. வழி இல்லையா இல்லை அடைச்சி வச்சுருக்காங்களான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வழி இல்லைங்க. இந்த பக்கம்லாம் வழி போகுது, எங்கே போகுதுன்னு தெரிலங்க. ஆனால் நல்லா இருக்குங்க. இங்கேயும் நிறைய எழுதி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எல்லாமே அழிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சரி. நம்ம அந்த பக்கம் ஒரு வழி போச்சுங்க மேலே, அதை போய் என்னென்னு பார்த்துட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இதுதான் நம்ம மேலே போகிற வழின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி செம்மையாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது இந்த இடமே போகணும். இந்த இடம் எங்கண்ணா போகுது அண்ணா? இந்த மேலே எங்கே போகுது? இந்த மேலே வழி கோயிலுக்கு தான் போகுது. அப்போ அந்த வழி என்ன? இது ரெண்டுமே ஒரே இடத்துக்கு தான் போகுது. சொல்லி ரெண்டு பாதை இருக்குங்க, ரெண்டு பக்கமும். இதுவும் கோயிலுக்கு தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அந்த பக்கம் கோயிலுக்கு தான் போகலாம். ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாறைகளாக இருக்குங்க. வாவ், செம்மையாக இருக்குங்க. பார்த்தீங்களா
ஆக்சுவலி இந்த பக்கம் நம்ம ஏறி பார்த்தோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வழிங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இடையில ஐயோ இறங்கி போகிற மாதிரி இருக்குங்க. அதாவது இந்த வழி நம்ம முன்னாடி போன வழி வந்து இந்த இடத்துல வந்து எண்டாகுது போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து இப்படி கூடி போகணும் போலங்க. அந்த பக்கம் வந்து படி இருக்குங்க, அந்த பக்கம் படி இருக்குது, ஆனால் இதோட எண்டாகுதுங்க. சொல்லி நல்லா இருக்குங்க. இந்த பார்த்தீங்களா, 2 பாறைகளுக்கு அடியில் ஒரு இது மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்ம வியூங்க. சொல்லி அந்த பழங்குடி பாறையை பார்த்தீங்க, இதுக்கு மேலே சுனை இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, வத்தாத சுனை. அதே போல் இங்கே ஒரு இடம் இருக்குங்க. வியூ பாயிண்ட் செம்மங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் சொனை. சொனை பார்த்தீங்களா, சொனையை பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குங்க. சொனையிலே குளிக்கலாம், தண்ணியும் குடிக்கலாமாங்க. சூப்பராக இருக்குங்க உண்மையிலே. சொல்லி அங்கே வந்து ஒரு வழி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, போகிறதுக்கு செம்மையாக இருக்குங்க. இந்த இடத்துல யாரோ பேரில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பேரில் எழுதி வச்சு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழெல்லாம் நிறைய தவளையாக ஓடுதுங்க. பார்த்தீங்கன்னா செம்ம வியூ பாயிண்ட்டுங்க. ஃபோட்டோவில் எடுத்துக்கிட்டா செம்மைங்க. பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குங்க, பார்த்துருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. பொறுத்துங்க, இந்த இடத்துக்கு நீங்கள் எவ்வளோ செலவழிச்சுனாலும் வரலாங்க. சரி, மற்ற நாட்கள் எப்படி இருக்குன்னு தெரியலைங்க. நாடுகள் அதை கூட செம்ம இதாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வெளியே இங்கேயும் வழி வழியாக போகுதுங்க. பார்த்தீங்களா, சொல்லி காமிச்ச ஒவ்வொன்றுமே வேறு வேறு இடங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ அழகாக பராமரிக்கிறாங்க போல. இங்கேயுமே ஒரு இடம் இருக்குங்க. ஆக்சுவலி நம்ம அந்த இடங்க, அதாவது இவ்வளோ தூரம் மேலே ஏறி வராங்க, கிறங்கிடுவாங்க அப்படின்றதுக்காக அங்கங்கே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. சொல்லி அது வந்து இயற்கையாக அமைஞ்சதுங்க. அந்த இடம்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. பார்த்திங்களா, பாறைகள் மாதிரி எப்பவுமே ஃபுல்லாகவே மேற்கு தொடர்ச்சி மலை தாங்க. பார்த்தீங்களா, உச்சிக்கு போனால் என்ன நல்லா தெரியுது போங்க. அதாவது வந்து தெற்கு இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைங்க. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை இப்படி சுற்றி இந்த பக்கம் தெற்கு பக்கம் வருதுங்க. செம்ம அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்க ஒருத்துங்க. சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் ராங் ரூட்டு தாங்க. ஆல்ரெடி அது அப்புறம் தாங்க தெரிஞ்சு ஈஸியாக தாங்க இருக்குது இந்த இடம்லாம் ஏறுற இடம் எல்லாமே. இப்போ தாங்க சொன்னேன் ஈஸியான பாதைன்னு. இங்கே பார்த்தீங்களா, தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு. சொல்லி இங்கே நான் ஆரம்பிக்குதுங்க. இங்கே வந்து வலிக்கு விழுந்தோம்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக கீழே தாங்க. ஆனால் இதில் சொல்லி பறவை சுத்தம்லாம் கேட்குதுங்க. செமையாக இருங்க இடமே. இனிமேல் இப்படி எதிர்பார்க்கலைங்க நான், அவ்வளோ இதாக இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு உட்கார இடம் இன்னொரு உட்கார இடம் மாதிரி இருக்குங்க. அதாவது சனிக்கிழமை இந்த மாதிரி வந்தோம்னா ஆக்சுவலி நம்ம நினச்சேன் பாருங்கள், சொன்னேன் பாருங்கள் நான் உட்கார இடம் மாதிரி இருக்குங்க. இதாங்க ஆக்சுவலி இது வந்து பொங்க வைக்கிற இடம் போலங்க. பொங்க வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேர் வந்து ஆக்சுவலி சனிக்கிழமை வந்தோம்னா இங்கே வந்து பொங்கல் கொடுப்பாங்க. நாங்கள் சொன்னாங்க கீழே மொட்டை எடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கேக்குள்ளே நல்லா இருக்குங்க.
அதிலே அந்த பக்கம் பாறை ஒட்டினமானிக்கு ஒரு வழி போகுதுங்க நிழல்ல. இது வந்து படிக்கட்டு, அது வந்து மண் பாதைங்க. இது வந்து படிக்கட்டு. இது வந்து இப்படி சுற்றி பாறையை ஒட்டி இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க. அவ்வளோ ஜாயிண்ட் இடம்னு பார்த்தீங்கன்னா நிழலாக இருக்குங்க. செம்ம இதுங்க. சொல்லி நம்ம பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறையா பொங்க வைக்கிற இடம்லாம் இருக்குதுங்க. அங்கங்கே வந்து பொங்க வைக்கிற மாதிரி இடம் இருக்குது. வழிகள்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் செங்குத்தாகுதுங்க. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, செங்குத்தாக மேலே ஏறுது. 2 பாறைகளுக்கு நடுவில் நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோங்க. செம்ம இதாக இருக்குல்லங்க. ஒருத்து தாங்க இந்த இடத்துக்கு வர்றது. எவ்வளோ செலவழிச்சுனாலும் இந்த இடத்துக்கு வரலாங்க. செம்மையாக இருக்குங்க காற்று. நம்ம செருப்பு இங்கே அவுத்து வச்சுட்டு போயிடுவோங்க. ஏன்னா கோயில்கிட்ட வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் தான் சிலை இருக்குங்க. ஆனால் கோயில் தாங்க க்ளோஸ் தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு மேலே போய் காட்டுறேன். கோயில் க்ளோஸுங்க இன்றைக்கி. நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. வியூ பாயிண்ட்டு சும்மாலையாக இருக்குங்க. ஆக்சுவலி இந்த இடம்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லையாங்க. இப்போதே இந்த மாதிரிலாம் கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே இந்த கம்பி எல்லாமே. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடம் வந்து இந்த மாதிரி பாறைகளாக சின்ன குறுக்களாக தான் இருந்துச்சாங்க. அப்புறமேல் கீழேருந்து நடந்து வரவங்கக்கிட்ட சிமெண்ட்டு கொஞ்சம் செங்கல்லாம் கொடுத்து விட்டாங்களான்னு தெரிலங்க. ஆனால் சிமெண்ட்டு இந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து விட்டு ரெடி பண்ணுதாங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் செம்மலாம் இங்கே இந்த இடம். இடையில 2 அண்ணா படுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த குகை கீழே. அதாவது அந்த பல்லாங்குழி குகை அப்படின்ற இடத்துலேருந்து கீழே கொஞ்சம் அடுத்த குகையில் வந்து 2 பேர் படுத்துருந்தாங்க. யாருமே இல்லை, ஒரு பேக் மட்டும் இருந்துச்சு. அது மட்டும் எங்கேருந்து வந்துச்சுன்னு நான் கொஞ்சம் பயந்துகிட்டே ஏறி வரேன். கடைசியில் அவங்க 2 பேர் படுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஜாலியாக சொல்லி இங்கே ஒரு வியூ பாயிண்ட் உங்களுக்கு காட்டுறேன். எங்கே வந்து காட்டுறதுன்னு தெரில. இங்கே இந்த பாறை மேலே ஏறுவோம். கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. செருப்பு வரப்போகுதா மறைச்சிக்கிடுச்சுங்க. வியூ பாயிண்ட்டுன்னு ஏதாவது இருந்தால் நல்லா இருக்குங்க. காற்றடிக்குதுங்க. இல்லை வெயிலாக இருந்தாலும் காற்றுனால வெயிலே தெரிலங்க சுத்தமாக. இந்த இடத்துல அவ்வளோ ஜில்னஸ்ஸாக வருதுங்க காற்று. இதே அந்த காற்றுலாம் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தென்மேற்கு பருவக்காற்று கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி அந்த இது வந்து அந்த பக்கம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து தாங்க வருது. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த கிளைகள்லாம் உங்களுக்கு ஆடுறது தெரியும். ஆக்சுவலி இந்த பக்கம் வந்து இழுக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்றதோடு சேர்த்து சாமி கும்பிட வர்றவங்களோட சேர்த்து வியூ பாயிண்ட் என்ஜாய் பண்ண வர்றவங்க அதிகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி நான் பார்த்துருக்கேங்க மேற்கு தொடர்ச்சி மலையை. ஆனால் பாதி தாங்க பார்த்துருக்கேன். மேற்கு தொடர்ச்சிங்கன்னா ஃபுல்லாக தெரியுதுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டார்ட் ஆகிற மலை அப்படியே வருதுங்க. உங்களுக்கு இல்லைங்க காட்டுறேன். இந்த அவனுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகுதுங்க மலை. 360 டிகிரிலேயே மலை இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் தாங்க இடையில கொஞ்சம் தாங்க மழை இல்லை. அப்படியே வாங்க காட்டுறேன். அப்படியே அங்கே ஸ்டார்ட் ஆகிற மலை அப்படியே வருதுங்க. அப்படியே வருதுங்க.
அடுத்த பக்கம் காட்டுறேன். தெரியலங்க, ஏன்னா வெயில் கொஞ்சம் மிஸ்ட் மாதிரி தெரியல. ஆனால் வந்து கண்ணுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக தெரியுதுங்க. அப்படியே ஆக்சுவலி அதாங்க மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் தாங்க இருக்குது, கொஞ்சம் தாங்க புறமாக இருக்குது. ஆக்சுவலி அப்படியே இது அப்படியே வர்ற மலை அப்படியே வருதுங்க. வந்து அந்த பக்கம் கூட அப்படியே சுற்றுதுங்க. அப்படியே நம்மளை சுற்றி மலையாக தாங்க இருக்குது, பார்க்குறதுக்கு செம்மலையாக இருக்குங்க. வியூ பாயிண்ட், இவ்வளோ வியூ பாயிண்ட் வந்து நான் எதிர்பார்க்கலைங்க, செம்ம அழகு. பார்த்தீங்களா கோலம் தெரியலங்க, அவ்வளோ வெயிலுக்கு வந்து மறைச்சி கிடச்சிங்க. வாங்க பார்த்து ஒரு நிழலாக பார்த்து ஒரு காற்று இந்த இடம் ஓகேங்க உட்கார்றதுக்கு. செம்ம அழகாக இருக்குங்க, உண்மையிலே இவ்வளோ அழகாக நான் எதிர்பார்க்கல. அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து வாட்டர் பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கீழே இறங்க ஆரம்பிப்போம். ஆனால் இல்லைங்க ஒத்து ஐயோ, இந்த வந்து செருப்பு போட்டு வரக்கூடாது, கோயிலுக்குள்ளே வந்து செருப்பு போட்டு வைப்பாங்க. சொல்லி மறுபடியும் நான் செருப்பு அவுத்து போட்டு வந்துங்க. சரிங்க, நான் கீழே போகிறப்ப கண்டினியூ பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ரெஸ்ட் எடுத்து தண்ணிலாம் குடிச்சிட்டு கீழே வந்துட்டாங்க. வர வழியில் தாங்க வந்து பார்த்தோம், இங்கே வந்து பொங்க வைக்கிற இடம் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தீ வைக்காதீர்கள் வனத்துறை எச்சரிக்கை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இந்த இடம் வந்து பொங்க வைக்கிறதுக்காக ரெடி பண்ணது போலங்க. இங்கே வந்து தீ வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி முதல்ல வந்து இந்த இடத்துல பொங்க வச்சுருக்கலாம், இப்போ வந்து பொங்க வைக்காமல் கூட இருக்கலாங்க. சரி, நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு, செம்மழகா எல்லா இடமுமே. ஆனால் அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போய் கீழே போய் அந்த பல்லாங்குழி பாறையில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே கீழே போவோங்க. ஆனால் செம்ம காற்றுங்க, இனிமேல் அங்கே ஒருத்தங்க இந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்கன்னா அப்படியே கீழே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம அழகாக இருக்குங்க இந்த இடம், நீங்களும் வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே சேஃப்டியான இடங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அரளிக்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதாங்க அரளிக்காய். இந்த இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதாங்க அரளிக்காய் மரம். ஆக்சுவலி இதாங்க அரளிக்காய், பார்த்தீங்களா? அதையே நம்ம சாப்பிட்ருக்குங்க, புழுவை நம்ம தூக்கி ஓரமாக போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அரளிக்காய் பார்த்தீங்களா? இப்போ தாங்க நான் பார்க்குறேன். நான் செடியை தாங்க இவ்வளோ நாள் பார்த்துருக்கேன், அது இப்போ தாங்க அந்த காய் விழுகிறத பார்த்தேன். அதுவாக விழுந்துச்சிங்க கீழே. ஆக்சுவலி நான் பறிக்கலைங்க, அதுவாக விழுந்துச்சு. என்ன விழுகுதுன்னு எடுத்து பார்த்தா வித்தியாசமாக இருந்துச்சு. நான் மரத்தை பார்த்தா அரளிக்காய் மரங்க. இப்போ தாங்க பார்க்குறேன் அந்த அரளிக்காவை. அந்த பாறைக்கு பக்கத்தில் வந்து இந்த பாறை தாங்க, அது பாறைக்கு கீழே தாங்க அந்த பல்லாங்குழி பாறை. செம்மையாக இருக்குங்க பார்க்குறீங்க. இந்த ஊர் மக்கள் வந்து அங்கிட்டு இங்கிட்டு போய் ஒவ்வொரு இடத்தையும் என்ஜாய் பண்ணிக்காங்க. அவங்க போய் அந்த என்ஜாய் பண்ணி அந்த என்ஜாய் பண்ணி வச்ச இடத்த தாங்க நம்ம போய் பார்த்துட்ருக்கோம். சரி, நிறையா இடத்துக்கு போய் உள்ளே உட்கார்ற மாதிரிலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போகிறதுக்கெலாம் வழி பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து புகை மாதிரி போகுதுங்க, நல்லா இருக்குங்க உண்மையிலே பார்க்குறக்கும். இந்த இடத்த பற்றி தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கேதாங்க இருக்குது, உள்ளெல்லாம் போகிற மாதிரியே இருக்குங்க, உள்ளே போகிற மாதிரி வழியெல்லாம் இருக்குங்க. உள்ளே போய் நல்லா அந்த கூலிங்க உட்கார்ற மாதிரி பாறைகளுக்கு இடையில அப்படியே அந்த வழி போயிட்டே இருக்குங்க. அந்த பக்கம் வியூ பாயிண்ட் எதுவும் இருக்கான்னு தெரிலங்க, ஆனால் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி மேலே இது கூட வழியாக இருந்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போகிற கோயிலுக்கு போகிறதுக்கு. அதாவது இந்த படி அமைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க, இதெல்லாம் வந்து பொங்க வைக்கிற இடங்க.
பொங்க வைக்கிறதுக்காண்டி இங்கே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, பொங்க வைக்கிற கல்லெல்லாம் அடிக்க வச்சுருக்காங்க பாருங்க. நம்ம சுற்றியும் சரி இதெல்லாம் பாருங்கள். பார்த்தீங்களா, பாறையில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இடம் உங்களுக்கு கிடச்சா எப்படி இருக்கும்? அந்தளவுக்கு ஒருத்தான பிளேஸுங்க இருந்தது. அவ்வளோ அழகாக இருக்குங்க உண்மையிலே. என்னையெல்லாம் விட்டால் இங்கேயே இருந்துருவீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் போனது இல்லைங்க. செம்ம ஒர்த்துங்க. சரி இந்த மாதிரி நிறைய இடங்க இருக்குங்க. அங்கங்கே சின்ன சின்ன இடமாகும், நிறையா பாறைகளுக்கு அடியில் தூங்குற மாதிரி, பொங்க வைக்கிற மாதிரி, ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி, அதாவது நிறைய ரூமு மாதிரி இருக்குங்க இந்த இடம். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து இயற்கை அமைஞ்சதுங்க இந்த மலையில். இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதாவது ஆக்சுவலி அந்த 1 மணி நேரம் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டேங்க. 1 மணி நேரம் நின்று பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். அந்த 3/4 மணி நேரம் வந்து நின்றுட்டு வீட்டுக்கு போயிடலாமா, கண்டிப்பாக ஏறணுமா அப்படின்ற மாதிரி நினச்சிங்க. வந்ததுக்கு செம்ம ஒருத்துங்க. அந்த அவ்வளோ இதாக இருக்குங்க. நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ இதாக இருந்தாலும் மேலே ஏறணுன்னே இந்த பாதி அந்த அது என்ன மலைங்க, அந்த பல்லாங்குழி பாறை, அதுக்கு மேலே வர்றப்ப உண்மையிலே நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகு, செம்ம ஃபீலிங்கு. உண்மையிலேங்க செம்ம இதாக இருக்குங்க. கண்டிப்பாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் கஷ்டம்தாங்க இந்த இடத்துக்கு வர்றது. ஏன்னா வழி வந்து கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது. ஆனால் மேலே மலை மேலே ஏறினோடனே அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த இடம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். என் பண்ணுற இடம் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கணுங்க. அதுக்காண்டி இந்த இடத்த வச்சுக்குவோமா ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் உள்ளே போவோம், அந்த பழைய இடத்துக்கு போயிடுவோங்க. நம்ம இந்த வியூ பாயிண்ட்டு, இந்த வியூ பாயிண்ட்டுங்க இல்லைங்க, வியூ பாயிண்ட் வந்து அந்த பக்கம் இருக்குது. இது வந்து அந்த சொனைங்க. சரி வியூ பாயிண்ட்டுக்கு போயிடுவோம், அங்கே போய் வீடியோ என் பண்ணுவோம். வியூ பாயிண்ட் வியூ பார்த்தீங்களா, வழி வழியாக உள்ளே போகுதுங்க. செம்மலாக இருக்குங்க. மலையகம் கீழே இறங்கி அழகாக இருக்காங்க. செம்ம அழகாக இருக்குல்லங்க. வீடியோ என் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பேசுகிற கேட்குதான்னு தெரிலங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பெல் பட்டனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஒரு லைக் பண்ணிடுங்க. மலையிலே சும்மா ஆளில்லாத மலையெல்லாம் நாம் தான் ஏறி வீடியோ ஒன்றும் இல்லை பாருங்க. வெறும் 200 வியூஸு. அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ பிடிச்சிங்க. 200 வியூஸு, மீதி ஃபுல்லாக 50 வியூஸு, 10 வியூஸு. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க. லைக்கு போட்டுருங்க. கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த மாதிரி நான் போகிற மலைகள் ஃபுல்லாகவே அவ்வளோ யாருமே ஏறி, அதாவது அவ்வளோ பார்க்காத மலைகளாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே ஊர் கோயிலுங்க. அதாவது ஒரு ஊர் சம்மந்தமான கோயில். எதுவுமே வந்து ஃபாரஸ்ட்டு தாங்க. ஆனால் வந்து இது வந்து ஒரு ஊர் கட்டுப்பாட்டில் இருக்குங்க. அதாவது அந்த ஊர்லேருந்து அந்த கோயில் வந்து, அது மலை வந்து ஃபாரஸ்ட்டுங்க. அதில் இருக்க கோயில் வந்து ஒரு ஊர் கட்டுப்பாட்டில் இருக்குங்க. அதனால வந்து அவ்வளோ ஆட்கள் வந்து அவ்வளோ போயிருக்க மாட்டாங்க. அதாவது கொஞ்சம் கோயில் வந்து ஃபேமஸ் ஆகுதுன்னா அது வந்து அறநிலையத்துறையிலேருந்து இருக்கும். அதனால் வந்து ஃபேமஸ் ஆகும். இது வந்து ஒவ்வொரு ஊர் கட்டுப்பாட்டில் இருக்க கோயில் இதெல்லாம். அதனால் வந்து அவ்வளோ ஃபேமஸ் இருக்காது. ஆனால் என்னங்க நம்ம ஃபேமஸ் ஆக்கி விடுவோம். செம்ம அழகாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. அது பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ கட் பண்ணிக்கிறேன். இப்படியே எடிட் பண்ணி இது என்றைக்கு வரும்னு தெரிலங்க. இன்றைக்கி சாயங்காலம் அதிகமாக எடிட் பண்ணி போட்டு விட்ருவீங்க, இல்லாட்டி நாளைக்கு கழிச்சு வந்துடுங்க. அதாவது திங்கள் இல்லை செவ்வாய். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதிங்க. இன்றைக்கி வந்து ஜூன் 11, 12, 13 அந்த டைமில் உங்களுக்கு வந்துடும். இல்லாட்டி இன்றைக்கே சாயங்காலமே எடிட் பண்ணி நைட்டு வந்து போஸ்ட் பண்ணிவிடுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை
கெஞ்சிரியாக போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இப்போ வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குகை இருக்காங்க. அங்கிட்டு வந்து 2 பேர் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் இருக்காங்கன்ற மாதிரி சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து அந்த பக்கம் வந்து குகை இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த குகையை தேடி தாங்க வந்திருக்கோம். ஆக்சுவலி அந்த பல்லாங்குழி பாறைன்னு சொன்னாங்களே ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாறைக்கு பின்னாடி பக்கம் இருக்காங்க. கொஞ்சம் பின்னாடி பக்கம் குகை இருக்குன்ற மாதிரி, குகை இந்த இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போதுங்க குகை. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து ஒரு இதுவும் வந்து தபம் செஞ்சாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்து இந்த இதுதான் குகையான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போங்க. இதே குகை மாதிரி உள்ளே போதுங்க ரொம்ப தூரம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சாமி இருக்குங்க. இதாங்க குகை. உள்ளே போதுங்க. இந்த குகை உள்ளே முடிக்கும் போதுங்க செங்குத்தாக இருக்குது. இறங்கி போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே. இங்கே வந்து கொஞ்சம் காற்று வந்து கம்மியாக இருக்குங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இறங்கி போவோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சொல்லி இந்த குகைக்குள்ளே வந்து அப்படி போய் அந்த பக்கம் நேராக உள்ளே போகுதுங்க ரொம்ப தூரம். அந்த குகைக்குள்ளே வந்து ஒரு சித்தர் வந்து தவம் செஞ்சாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. சொல்லி கீழே பல்லாங்குழி பாறைக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே அதுக்கப்புறமா சொன்னாங்க மேலே அது மேலே ஏறி அப்படியே இந்த பக்கங்க. இங்கே பார்த்தீங்களா வலிக்கு விழுந்தோம்னா கீழே தாங்க போகணும். இந்த வியூ நல்லா இருக்கு இந்த பக்கம். இதுக்கு மேலே நம்ம கீழே போக வேணாம். சரியான பள்ளம் கிடக்குங்க கீழே. இந்த இடத்துலையும் சரியான பள்ளம் தாங்க இருக்குது. நம்ம அப்படியே கீழே இறங்கி போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதாங்க அந்த குகை. கீழே வந்து இதுவே கீழே சர்க்கிளாக தாங்க போகுது. போய் அதுக்கு பின்னாடி அப்படியே போகுதுங்க ரொம்ப தூரம். அப்படி மேலே ஏறிடும். சரி ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது இருந்தால் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க.